சொல்லுங்க. 15/5 15/5 1973 1973. பிறந்த நேரம் 7:30 காலை மேம். 7:30 AM. பிறந்த இடம்மா? மேம் பொள்ளாச்சி மேம். பொள்ளாச்சி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. மேம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசி மேம். என்ன கேள்வி கேட்கணுமா? தொழில் எப்படி இருக்கும்? அம்மா வாழ்த்துக்கள்மா. காலையில் 7:30 மணிக்கு பிறந்தாரா? ரிஷப லக்னம், சுவாதி நட்சத்திரம், துளாராசி. ஆமாம் குருஜி சார். வணக்கம் சார். நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்கம்மா. உங்களோட எல்லா வீடியோஸும் பார்ப்பேன் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா. இது கணவருடைய ஜாதகம் தானே? ஆமாம் ஆமாம் குருஜி. அவருக்கு இப்போ புதன் தசை ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம் ஆமாம் குருஜி. இந்த புதன் தசை பௌர்ணமி அதியோக அமைப்பில் இருக்கிறனால அருமையான ஜாதகம்மா. தொழில் ரொம்ப முடக்கமா இருக்கே குருஜி. போனதில் சனி தசை. இப்போ இந்த அமைப்பின் அடிப்படையில் புதன் இவருக்கு நல்ல வலுவாகவே இருக்கிறாரு. ஜாதகம் கொஞ்சம் யோக ஜாதகம். சுய புக்தி முடியட்டுமா. புதன் தசையில் கேது புக்தியிலிருந்து மாற்றம் உண்டு. 2028 5வது மாதத்துலேருந்து. அது முடி இப்படிதான் இருக்குமா குருஜி? அது வரைக்கும் இப்படியே இருக்காது. ஒரு நாளுக்கு நாள் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் புதன் பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய, அடுத்த நாள் வைகாசி விசாகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார். அது ஒரு பெரிய யோகமாக. அந்த ஜாதகமே சாப்பாடு துணிமணிக்கெல்லாம் கஷ்டப்படாத ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஜாதகம் தான். வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம் தான். புதன் தசை ஆரம்பத்தில் சுயபுக்தி அமைப்புகளில் கொஞ்சம் முடக்கங்களை கொடுக்கும். சனி தசையிலையும் கூட குருபுக்தி நல்லா இல்லை. 2023 ஜூன்லேருந்தே உங்கள் வீட்டுக்காரர் நல்லா இல்லை. ஆமாம் குருஜி. ஒரு 5 வருஷமாவே குரு புத்தி, ராகு புத்தி, குரு புத்தியுமே ரெண்டுமே. ஆமாம் ஆமாம். குரு புக்தி ரொம்ப மோசம். எப்போவுமே ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு. ஆமாம், ராகுவும் குருவோட வீட்டில் தானே இருக்கிறாரு. ஆமாம், 2020லேருந்து நல்லா இல்லை. ஆமாம் ஆமாம் குருஜி. ராகுவும் குரு தானே? ஆமாம் ஆமாம் குருஜி. ராகு அப்படியே குருவைத்தானே பிரதிபலிப்பார். உங்கள் கணவருக்கு ராகுவும் குருவும் ஒரே மாதிரி வேலை செய்வாங்க. ஆமாம். அப்போ 2020 ராகு புக்தியிலிருந்தே சஷ்டாஷ்டக அமைப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. கொரோனா 2வது கொரோனா வந்த போதிலிருந்தே உங்கள் கணவர் நல்லா இல்லை. ஆமாம் ஆமாம். 2வது கொரோனாவில் இருந்தே அப்படியே படிப்படியாக கொஞ்சம் மாற்றங்கள், கொஞ்சம் பின்னடைவுகள் தான், செட்பேக் தான். காசு பணம், கடன், தொழில் வியாபாரம் நல்லா இல்லாத அமைப்புகள் தான். ஆனால் இந்த டிசம்பர்லேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த டிசம்பர் 2026 டிசம்பர் அது முடிய கொஞ்சம் இப்படி தான் இருக்குமா குருஜி? ஆமாம், அது வரைக்கும் பெருசு அளவில் சோதனைகள் இருக்காது. புதனுடைய முதல் அந்தரங்கள் சுக்கிரபக்தி அப்படியே படிப்படியாக தான் முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் உறுதியாக சொல்கிறோம்னா 2028லேருந்து நல்லா இருப்பீங்க குருஜி. பூர்வீக சொத்தெல்லாம் வந்துருமா குருஜி? பூர்வீக சொத்து கண்டிப்பாக கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். சிம்மத்தை செவ்வாய் பார்க்குறாரு. சனி செவ்வாய் இதெல்லாம் சனி பார்க்கல, செவ்வாய் மட்டும் பார்க்குறாரு. சூரியனோட ஓரளவுக்கு சனியோடு சேர்ந்திருந்தாலும் கூட குருச்சுக்கர தொடர்புகள் இருக்கிறார். இவர் பூர்வீக சொத்துக்களை நிச்சயமாக அனுபவிப்பார். சரியா? சரி. கடன் எல்லாம் ஏற்பட்டாலும் அடைச்சிருவோமா குருஜி? 2028க்கு பிறகு இந்த கேள்வி இருக்காது. நான் 2 வருஷம் சொல்லுவேன், 2 வருஷம் ஆகும். டக்குன்னு லைஃப்பில் மந்திரம் மாயம் போட்டு பரிகாரம் பண்ணி உடனே கடன்லாம் அடைஞ்சிடாது. அப்படிலாம் அடைஞ்சால் எல்லாருமே கடன் அடைச்சிட்டு நல்லா இருப்போம். படிப்படியாக தான் வருமானம் வரும், கடன் அடையும். கடன்லேருந்து மீண்டு கண்டிப்பாக 55 வயதுக்கு பிறகு வெளியே வருவார். நல்லாவே இருப்பீங்க. உள்ளதைத்தான் சொல்ல முடியும். கஷ்ட நஷ்டங்கள் ராகு குரு வரும்போது எப்போவுமே வந்துடும். புதன் தசையிலே ராகு புக்தி கொஞ்சம் நல்லா தான் இருக்காது. குரு புக்தியாவது கொஞ்சம் பரவாயில்ல. ஆக இந்த இடத்துல சனி தசை ராகு புக்தி தான் கொஞ்சம் கடுமையான பலன்களை கொடுத்துருச்சு. கவலைப்படாதீங்க. கணவர் மேலெழுந்து கண்டிப்பாக வருவார். வியாபாரம், தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும். 2028க்கு பிறகு நல்லா இருப்பார். 2028 ஆரம்பத்திலேருந்தே நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா.